எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஷேர்ஸ்ல ஒரு சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறத தான் ஒண்ணா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் HDFC பேங்க். HDFC பேங்க் நேத்து மார்க்கெட்ல 2.5%க்கு மேல சரிவை சந்திச்சிருந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட இன்டர்னல் ப்ரோப் ரிப்போர்ட்ல 45 கோடி ரூபாய்க்கு ஒரு மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்னால 2% சரிவு அப்படிங்கிறது பங்குல இருந்துச்சு. இதோட டீடைல்ஸ் போய் பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரால இருக்கிற MSRDC அப்படிங்கிற கம்பெனி கிட்ட இருந்து ஒரு 25,000 கோடி டெபாசிட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்பவுமே கொடுக்குற 3.5% வட்டிக்கு பதிலாக 6.01% வட்டி தருவதா HDFC பேங்க் ஒத்துட்டு இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட்டை அக்கௌண்ட்ஸில் வேற மாதிரி அவங்க என்ட்ரி பண்ணியிருக்காங்க. அதையும் அவங்க அவுட் சைடு வெண்டர்ஸ் மூலமாக கொடுத்துருக்காங்க அந்த கம்பெனிக்கு. அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அப்படிங்கிறத மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட், அதாவது சாலை பாதுகாப்பு விளம்பரங்களுக்கான மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இப்போ இஷ்யூவாக வரப்பட்டிருக்கு. ஏன்னா RBI அண்ட் HDFCயோட இன்டர்னல் ரூல்ஸ் படியே இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸில் டிஃப்ரெண்ட்டாக மென்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது சட்டவிரோதமானது. ஸோ இது ஒட்டுமொத்தமாக பேங்க்ல இருக்கிற பெரிய ஆஃபீஸர்ஸான CEO, CFO, CMO இவங்களுக்குலாம் தெரிஞ்சுதான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இதனால தான் பேங்க்கோட அந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ் மேலே இருக்கிற நம்பகத்தன்மை அப்படிங்கிறது கொஷின் ஆயிருக்கு. மார்க்கெட்டில் 2.5% கிட்ட ஷேரும் கரெக்ட் ஆயிருக்கு. இதுக்கு பேங்க் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் இதில் எந்த சட்டவிரோதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளலை. இந்த மாதிரியான டிஃபரன்ஷியல் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது எல்லா பேங்க்ஸும் பண்ணுறது தான். ஸோ அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கிளாரிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. இந்த பேங்க்ல தொடர்ந்து நெகட்டிவ் நியூஸ் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கு. ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே இந்த பேங்க்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் பர்சனலாக இந்த சரிவுலையும் இந்த பேங்க்கை கன்சிடர் பண்ணியிருந்தேன். ஏன்னா லாங் டேர்மில் இது எல்லாமே கோத்ரூ ஆகிடும். ஏன்னா ப்ரீவியஸாக நிறையா பேங்க்ஸில் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு, ஒன் ஆஃப் இன்சிடென்ட்ஸாக. அடுத்து பேங்க் மட்டும் பர்டிகுலராக பார்க்காம ஒட்டுமொத்தமாக ப்ரைவேட் பேங்க் செக்டரையே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸை விட ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸில் கொஞ்சம் புல்லிஷாக அனலிஸ்ட் இருக்காங்க. ஏன்னா எல்லா பேங்க்ஸ்லையுமே கடந்த ஒரு 1.5 வருஷமாக க்ரோத் அப்படிங்கிறது நல்லாவே இருந்திருக்கு. வேல்யூவேஷன் பப்ளிக் செக்டார் பேங்க்கை விட ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸில் நல்லா இருக்குது. ஸோ ப்ரைவேட் பேங்க் ETFையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ். நாம் முன்னாடி வீடியோஸ்லேயே இந்த ஷேரை பற்றி நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் அமெரிக்காவில் FDA கிட்ட பக்கமாக நிறையா அப்ரூவல்ஸ் அப்படிங்கிறத இந்த கம்பெனி வாங்கிட்டே இருக்காங்க. ரிசல்ட்ஸும் பார்த்தோன்னா Q4 நல்லாவே இருந்துச்சு. அந்த ரிசல்ட்ஸோடு சேர்த்து பைபேக்கும் இந்த கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது அந்த பைபேக்கில் ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. முன்னாடி பைபேக் அனௌன்ஸ் பண்ணும்போது 1150 ரூபாய்க்கு ஷேரை பைபேக் பண்ண போகிறோம், 95.65 லட்சம் ஷேர்ஸை நாங்கள் பை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் ஷேர் ப்ரைஸ் ஆல்ரெடி 1085 ரூபா கிட்ட ரன் ஆனதுனால இப்போது 1260 ரூபாய்க்கு ஷேரை நம்ம பைபேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷேர் குவான்டிட்டியை குறைச்சிருக்காங்க. வெறும் 87,30,000 ஷேர்ஸை நாங்கள் பைபேக் பண்ண போகிறோம். ஸோ அமௌண்ட் சேமாக தான் இருக்கும், பைபேக் அமௌண்ட் அப்படிங்கிறது ஓவராலாக. இதுக்கான எலிஜிபிள் டேட் அப்படிங்கிறது நேத்தோட முடிஞ்சிருச்சு. மே 27, 2026 அன்னைக்கு யார்கிட்டலாம் ஷேர் இருக்கோ அவங்களாம் இந்த பைபேக்கில் பார்ட்டிசிபேட் அப்படிங்கிறது பண்ணலாம். ஸோ இதோட சேர்த்து இந்த கம்பெனியில் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த ஜைடஸ் லைஃப் சயின்சஸோட ஒரு சப்சிடரிக்கு அமெரிக்காவில் இருக்கிற FDA லிவர் டிசீஸ் ட்ரக்குக்கான அப்ளிகேஷனுக்கு ஒரு ப்ரையாரிட்டி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்து இந்தியாவில் IT செக்டர் தொடர்ந்து ஒரு வருஷமாக கடும் சரிவில் இருக்குது. ஆனால் இப்போது அமெரிக்காவில் வர ஒரு சில டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது IT செக்டரில் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கிற பெரிய டெக் ஜெயன்ஸான மைக்ரோசாஃப்ட், உபர், மெட்டா இவங்க எல்லாருமே ஏஐல அவங்க பண்ணுற ஸ்பெண்டிங்கை கொஞ்சம் ரீஅசஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஏஐக்கான காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கான ப்ராசஸிங் காஸ்ட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குதா அப்படிங்கிறத திரும்ப அவங்க ரீஅசஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் அமெரிக்காவில் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற IT கம்பெனிஸுமே இந்த ஏஐ பூமுக்கு அப்புறம் ஏஐ ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸை உள்ளே எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நிறையா டீல்ஸை அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. நான் HCL டெக்கை
பர்டிகுலராக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணிகிட்டு இருக்கேன். வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வேணால் ஒரு குவான்டிட்டி அப்படிங்கிற மாதிரியான ஷேர் வந்து நான் அக்குமுலேட் பண்ணுறேன். இப்போது அந்த HCL டெக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூகுளோட சேர்ந்து கூகுள் ஜெமினி பவர்ட் ஃபினான்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக எஃபிஷியன்சி வந்து 30% வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி HCL டெக் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டிசிஎஸ் எஸ்கேஎஃபோட சேர்ந்து மல்டி இயர் ப்ராஜெக்ட்ஸை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே ஏஐ மூலமாக அவங்களோட அந்த எஸ்கேஎஃப் கம்பெனியோட ஒட்டுமொத்த டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் வந்து பண்ணுறதுக்கான மல்டி இயர் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது டிசிஎஸ்க்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ HCL டெக் அப்புறம் டிசிஎஸ் இது ரெண்டுமே இந்த ஏஐ ரிலேட்டடில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணி அதுக்கான ஒர்க் அப்படிங்கிறத பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏயோட டீல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக செக்டாரோட ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது லேகில் தான் இருக்குது. ஸோ இந்த டீல்ஸ் எல்லாம் முடிஞ்சு அது ஏர்னிங்ஸாக கன்வெர்ட் ஆகும்போது தான் அது வந்து ஐடி செக்டாரில் பிரதிபலிக்கும். ஸோ அடுத்து வர ஃபினான்ஷியல் இயர் 27 கொஞ்சம் டஃப் இயராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் ஐடி ஸ்டாக்ஸ்க்கு வந்து இருக்குது. அடுத்து விப்ரோ, இன்னொரு ஐடி கம்பெனி, அவங்க கடந்த ஒரு வாரமாக கொஞ்சம் அப்வர்ட் சைக்கிளில் இருக்காங்க. திரும்ப 200 ரூபாய்க்கு மேலே வந்து ஷேர் வந்திருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, 3 வருஷம் கழிச்சு கம்பெனி வந்து பைபேக் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஜூன் 5 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பைபேக் வந்து 250 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து பைபேக் பண்ண போகிறாங்க. ஸோ 200 ரூபாயில் வந்து ஷேர் இருக்குது. அதோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 20% ப்ரீமியமில் தான் வந்து பைபேக் வந்து அவங்க பண்ணுறாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த பைபேக்கோட வேல்யூ அப்படிங்கிறது 15,000 கோடி வந்து அவங்க ஷேர்ஸ் வந்து பண்ண போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் விப்ரோவில் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, விப்ரோவோட சேர்மனான அசம் பிரேம்ஜி மேலே அலகாபாத் ஹைகோர்ட்டில் இருந்த ஒரு கேஸ் அப்படிங்கிறது ஸ்குவாஷ் ஆகிருக்கு. இது லேபர் லாஸை வந்து அவர் மீறி செயல்பட்டார் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட கேஸ் இப்போ அது வந்து ஸ்குவாஷ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு சின்ன பாசிட்டிவ் அப்டேட்டாக வந்து இருக்குது. அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு பெரிய ஸ்கேம் வந்து ஹரியானா சைடில் வந்து நடந்துச்சு. ஒரு 500 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து இந்த ஷேரில் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருந்துச்சு. 65 ரூபாய் கிட்ட இந்த ஷேர் இருந்தப்ப நான் கொஞ்சம் அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணியிருந்தேன். ஸோ இப்போது இந்த கம்பெனிக்கு கிடச்சிருக்கிற ஒரு பாசிட்டிவ் அப்டேட் என்ன அப்படின்னா, இவங்களோட மைக்ரோ ஃபினான்ஸ் செக்மெண்ட்டில் இருந்த டிஃபால்ட்ஸுக்காக கவர்மெண்ட் பேக்டு கம்பெனியான CGMFU, அதாவது கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ஃபார் மைக்ரோ யூனிட்ஸ், இந்த கம்பெனியிலேருந்து இவங்க கிளைம் பண்ண 100% அமௌண்ட்டை வந்து அப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக 514 கோடி வந்து பேங்க்குக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது அடுத்த குவார்ட்டரில் இவங்களோட ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அசட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இந்த நியூஸ்னால் இன்னைக்கு ஷேர் வந்து ஒரு 1.5% அப்பில் தான் வந்து மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆகிருந்தது. அடுத்து ஐசிஐசிஐ பேங்க்கில் ஒரு அப்டேட் இருக்குது. ஐசிஐசியோட சிஇஓவான சந்தீப் பாக்ஷியோட அப்பாயின்மெண்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ரீஅப்பாயின்மெண்ட்டுக்கு RBI வந்து கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2028 வரைக்கும் இவரே வந்து சிஇஓவாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸ்னால ஷேர் வந்து மார்க்கெட்டில் 2% அப்பாகி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அடுத்து கோல் இண்டியாவில் நேற்று மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃப்ளக்சுவேஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. மார்க்கெட்டில் 430 ரூபா கிட்ட ஷேர் வந்து ஓப்பன் ஆச்சு. ஆனால் க்ளோசிங்கில் வந்து திரும்ப 463 ரூபா அப்படிங்கிற அளவு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் அவங்களோட ஷேரை வந்து சேல் பண்ணுறதுக்கான ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருந்தாங்க. 2% ஸ்டேக் வந்து நாங்கள் சேல் பண்ண போகிறோம். ஃப்ளோர் ப்ரைஸாக 412 ரூபா அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷேர் ப்ரைஸோட ஃப்ளோர் ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுனால மார்க்கெட்டில் ஷேர் வந்து நெகட்டிவில் ஓப்பன் ஆச்சு. பட் ஓவர் தி டைம் அது வந்து பாசிட்டிவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. கவர்மெண்ட் வந்து 1% ஸ்டேக்கை பேஸாக லெவலாக வச்சுக்கிட்டு 1% ஸ்டேக்கை க்ரீன் ஷூ, அதாவது எவ்வளோ வந்து சப்ஸ்கிரைப் ஆகுதோ அதை பொறுத்து வந்து அவங்க க்ரீன் ஷூ ஆப்ஷனை வச்சுருந்தாங்க. பட் எதிர்பார்த்ததை விட 8.14 டைம்ஸ் ஒரே ஃபஸ்ட் டான்லேயே வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. அப்படிங்கிறதுனால 2% ஸ்டேக்கு வந்து கவர்மெண்ட் இந்த கம்பெனியில் ஆஃப்லோட் வந்து பண்ண போகிறாங்க. அடுத்து சன்ஃபார்மாவில் ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களோட யுனாலிக்சிட் அப்படிங்கிற ஒரு மெடிசின், அது வந்து ஸ்கின் கேன்சருக்கான ஒரு மெடிசின் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ரெஸ்பான்ஸ் ரேட் வந்து 50% வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கம்பெனி வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி மார்க்கெட்டில் ஒரு பெரிய லீடர் பொசிஷனில் இருக்கிற ஒரு கம்பெனி தான். இப்போது இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமும் ஷேரில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறது இருக்குது. பட் வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் இதுக்கு முன்னாடி பார்த்த ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்,
நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற டாக்டர் ரெட்டி இதோட கம்பேர் பண்ணும்போது வேல்யூவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. பிஇ ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 40 கிட்ட வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக் டைம்ஸில் வந்து ஒரு ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சன்ஃபார்மாவோட மார்ஜின் அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட growth அவுட்லுக்குமே கொஞ்சம் ஸ்லோவராக இருக்குது. அப்படிங்கிறதுனால இதில் அடுத்த ஏற்றம் அப்படிங்கிறதுக்கான அப்சைடு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேல்யூவேஷன் வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இந்த ஷேரில் வந்து இருக்குது. அடுத்து ஐடிசி ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் தொடர்ந்து சரிவை தான் வந்து சந்திச்சிட்டு இருக்கு. அதுவும் நேற்று வந்து ரெக்கார்ட் டேட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சரிவே வந்து இருந்துச்சு. 300 ரூபாய்க்கு கீழே 292 ரூபா அப்படிங்கிற லெவலில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்னா 8 ரூபா டிவிடெண்ட்டுக்காக ஒரு சில பேர் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ செல் ஆஃப் வந்து நேற்று நடந்து நல்ல ஒரு கிராஷ் அப்படிங்கிறது ஐடிசியில் வந்து நடந்திருக்கு. பட் ரிசல்ட்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி எஃப்எம்சிஜி செக்டர் அப்படிங்கிறது நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. சிகரெட்லேயுமே அவங்க எதிர்பார்த்ததை விட நல்லாவே வந்து ஒரு ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்ஸாக வந்து நான் வந்து பார்க்குறேன். வழக்கம் போல் கொஞ்சம் அமௌண்ட்டை ஐடிசியில் அக்குமுலேஷன் அப்படிங்கிறத நான் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். டிவிடெண்ட் வந்து ஒரு அமௌண்ட் வரும், அதை அப்படியே வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதையும் இந்த ஷேரில் வந்து நான் வந்து பண்ண போகிறேன். அடுத்து ப்ரீவியஸாக முன்னாடி வீடியோஸில் இந்த எஸ்கேஎம் எக் ப்ராடக்ட்ஸ் கம்பெனியை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டிஸ் வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு ஃபால் வந்து நடந்துருந்தது அப்போ அப்படிங்கிற மாதிரி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த கம்பெனியில் ஒரு அப்டேட் என்ன வந்திருக்கு அப்படின்னா ஒரு 400 கோடிக்கு கேபெக்ஸ் பிளானை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களோட பால்ட்ரியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எக் ப்ரொடக்ஷனை வந்து டபுள் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே கம்பெனி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த நியூஸ்னால மார்க்கெட் வந்து ஒரு 6.5% கிட்ட ஷேர் வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து ஸ்டவ் கிராஃப்ட் இந்த ஷேரை பற்றி நான் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வந்து போட்டு வச்சுருக்கேன். நான் வந்து பை பண்ணல, என்கிட்ட இப்போ எந்த ஹோல்டிங்கும் இல்லை. பட் இதில் இன்னைக்கு ஒரு 7% அப் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கம்பெனி சைனாவில் ஒரு சப்சிடரி ஓப்பன் பண்ணுறதுக்கான அப்ரூவலை வந்து போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 50-50 ஜாயின்ட் வெஞ்சரில் வந்து சைனாவில் வந்து குக்வேர் மேனுஃபேக்சரிங் பண்ணி அங்கே வந்து செல் பண்ண போகிறாங்க. இந்த நியூஸ்னால 7% கிட்ட மார்க்கெட் அப் ஆகியிருக்கு. அடுத்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் கடந்த ஒரு வாரமாக பாசிட்டிவ் மூமெண்டமில் தான் இருக்குது. 400 ரூபாய்க்கு மேலே வந்து ஷேர் வந்து போயிருக்கு. நாம் இந்த ஷேரை பற்றி ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஜேஎல்ஆரில் இருந்த இஷ்யூஸ்னால தான் இந்த ஷேரில் ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது இருந்துச்சு. பட் Q4 ரிசல்ட்ஸ் வரும்போது ஜேஎல்ஆரில் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் அறிகுறிகள் எல்லாமே இருந்துச்சு. டொமஸ்டிக்லேயும் இந்த பேசஞ்சர் வெஹிக்கிளோட டிமாண்ட் அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது. ஸோ இதனால தான் ஒரு 10% கிட்ட இந்த ஷேரில் ஒரு ரன் அப் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதே சமயத்தில் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒரு 3 மாதமாக ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. லிஸ்ட் ஆகும்போது ஒரு 350 ரூபா கிட்ட லிஸ்ட் ஆகி 500 ரூபா வரைக்கும் இந்த ஷேர் வந்து போச்சு. இப்போ திரும்ப 380 ரூபா அப்படிங்கிற லெவலில் இருக்குது. லாங் டேர்மில் இங்கேயுமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பர்சனலாக வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு கமர்ஷியல் வெஹிக்கிளில் கொஞ்சம் குவான்டிட்டிஸ் வந்து நான் அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்து ஹீரோ மோட்டார் கார்ப் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வர ஃபினான்ஷியல் 27ல் இந்தியாவில் மட்டுமே 12க்கும் மேலே மாடல்ஸ் வந்து நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கம்பெனி வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஷேர்ஸ் ரிலேட்டட் அப்டேட். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு